ரம்ஜான் திருநாள் தமிழகத்தில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சென்னை, திருச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து ஊர்களிலும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். இஸ்லாமியர்கள் தங்கள் 5 கடமைகளில் ஒன்றான நோன்பு கடமையை நிறைவேற்றி மகிழும் நாளை நோன்பு நாள் என்றும் ரம்ஜான் திருநாளாகவும் கொண்டாடி வருகின்றனர். உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் திருக்குர்ஆன் காட்டிய வழியில் கடந்த 30 நாட்களும் பகலில் உண்ணாமலும் பருகாமலும் நோன்பிருந்து இறைவனை வணங்கி தான தர்மங்கள் செய்து வருவர். இந்த நற்செயலுக்கு இறைவனின் அருளை பெறும் நாளை ரம்ஜான் ஈதுல் ஃபித்ர் திருநாளாக கடைபிடித்து வருகின்றனர். உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய பெருமக்கள் இத்திருநாளில் சிறப்பு தொழுகை நடத்தி இறைவனின் அருளை பெறுவர். இந்த ஈகை திருநாளை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை காலை சென்னை தீவுத்திடலில் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் ஒன்று கூடினர். சிறுவர்கள், பெரியவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை நடத்தினர். தொழுகை முடிந்தவுடன் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பரஸ்பரம் தெரிவித்துக் கொண்டனர். எதுக்கு வைக்க சொன்னா, ஏழைகளுடைய பசியை உணரணும் அப்படிங்கிறதுக்காக செல்வந்தன் முதல் கொண்டு ஆண்டி முதல் அரசன் வரை ஒவ்வொருத்தரும் பசியுடைய நிலைமை உணரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இறைவன் நோம்ப கடமையாக்கணும், ஏழைகளை அனுசரிக்கணும். இதுதான் ஒரு உன்னதமான நோக்கமா இருக்குது. எனக்கு இன்னைக்கு வசதி இருக்குது, நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டேன். எத்தனை மக்கள் இன்னைக்கு இல்லாம இருக்கிறாங்க, அந்த மக்களுடைய நிலையை உணர்றதுதான் இந்த புனிதமான ரமலானுடைய பெரிய புனிதமான நாள். இந்த நாளில் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான ரமலான் நல்வாழ்த்துக்கள். இந்த ரமலான் நேரத்தில் எங்கள் தொழுகையை முடித்துக் கொண்டு அனைத்து நண்பர்களுக்கும் உணவு அளித்து இனிப்புகள் வழங்கி புத்தாடை அளித்து எல்லாரும் சிறப்பாக இருக்க நாங்கள் எல்லாரும் வேண்டிக் கொள்கிறோம். திருச்சியில் பல்வேறு இடங்களில் ரம்ஜான் தொழுகை நடைபெற்றது. திருச்சி ஒத்தக்கடையில் உள்ள ஈத்கா மைதானம், காந்தி மார்க்கெட் அருகில் உள்ள சையத் முதுர்சா அரசு பள்ளி மைதானம், மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள டைமண்ட் மஹால் தொழுகையில் பெண்கள் அதிக அளவு கலந்து கொண்டனர். இந்த தொழுகையின் மூலம் அல்லாஹ் தஆலா நம்மளுடைய 30 நோன்புகளை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா ஏத்துக்குவான். இதனுடைய கூலி அருள் மிகுந்த அந்த மாதம் நம்மளை விட்டு போனாலும் அதனுடைய கூலி அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கொடுப்பான். இன்னும் இந்த உலக மக்கள் இங்க எவ்வளவு சகோதரத்துவமா இருக்குமோ அதே போல இந்த வாழ்நாள் முழுவதும் சகோதரத்துவமா இருந்து நல்ல அமல்களையும் செய்து இந்த மைதானத்துல எத்தனை மக்கள் கூடணுமோ எவ்வளவு நன்மையா பெற்றோமோ அதே போல சொர்க்கத்திலே நம்ம அனைவரும் ஒன்றாக இருப்பமாக கூறுகிறேன். தொழுகை முடிந்து சிறுவர், சிறுமிகள் உள்ளிட்ட அனைத்து இஸ்லாமியர்களும் ஒருவருக்கொருவரை கட்டி தழுவி ரம்ஜான் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது.